கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்ப மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் வந்து மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஏசாயா 57 அதிகாரம் 18 வசனம். அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன், அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களுக்கும் அவர்களிலே துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் சொல்கிறார், அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன், அவர்களை நடத்துவேன், திரும்பவும் அவர்களை துக்கத்திலிருந்து ஆறுதல் அளித்து அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நமக்கு விடுதலை கொடுக்க வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை நீக்க வேண்டும் என்றால், நம்மை சுகமாக்க வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆம் பிரியமானவர்களே, அவருடைய பிள்ளைகள் அவருடைய வழிகளிலே நடக்கும்போது கர்த்தர் குணமாக்குகிறார். ஒருவேளை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய குடும்பங்களிலே யாராவது கஷ்டப்படலாம், வியாதியிலே இருக்கலாம், ஒரு விடுதலை தேவைப்படலாம். நம்முடைய வழிகளை கர்த்தர் பார்க்கிறவர், ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையை பார்க்கிறவர், நம்முடைய இருதயத்தை பார்க்கிற தேவன், நம்மை ஆராய்ந்து அறிகிற தேவன். நம் கர்த்தருக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ்கிறோமா, அவருடைய வழிகளிலே நடக்கிறோமா, கர்த்தரை குறித்த பயத்தோடு வாழ்கிறோமா என்பதை அவர் நம்மை ஆராய்ந்து பார்த்து நம்மை அவர் குணமாக்கி ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் பார்க்கிறோம், 128 சங்கீதம் 1 வசனம் இப்படியாக கூறுகிறது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவன் என்று. ஆம் பிரியமானவர்களே, யாரெல்லாம் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளிலே நடக்கிறார்களோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நமக்குள்ளே கர்த்தரை குறித்த ஒரு பயம் இருக்கும் என்றால், அவருடைய வழிகளிலே நடப்போம் என்றால் நம் பாக்கியவான்கள், நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியே. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரை குறித்த ஒரு பயம் இருக்கிறதா? கர்த்தருடைய வழிகளிலே நடக்கிறோமா? ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறார் என்ற உள் உணர்வோடு தீமையான காரியங்களை விட்டு விலகியே, பாவங்களை விட்டு விலகியே, துன்மார்க்கமான காரியங்களை விட்டு விலகியே, இச்சையான காரியங்களை விட்டு விலகியே கர்த்தருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிறோமா? அவருடைய வழிகளிலே நடக்கிறோமா? பரிசுத்த வழியிலே நடக்கிறோமா? நீதியின் வழியிலே நடக்கிறோமா? நேர்மையின் வழியிலே நடக்கிறோமா? உத்தமமாய் வாழ்கிறோமா? இதையெல்லாம் கர்த்தர் பார்த்து நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை குணமாக்குவார், நம்மை சுகப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் வியாதியிலே கஷ்டப்படலாம், ஒரு சுகம் கிடைக்காதா என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நீங்கள் கர்த்தரை தேடலாம். கர்த்தருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்கிறீர்களா? கர்த்தரை தேடுகிறீர்களா? இரவும் பகலும் அவருடைய வார்த்தைகளை வாசித்து தியானித்து அதற்கு கீழ்ப்படுகிறீர்களா? ஆராய்ந்து பார்க்கும் பொழுது கர்த்தர் உங்களை சுகப்படுத்துவார். உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை இருக்கும் என்றால் மனம் திரும்பி அவருடைய வழியிலே நடக்கும்போது கர்த்தர் உங்களை மறுபடியும் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வழிகளை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தீமையான காரியங்களை விட்டு விலகி நன்மையான காரியங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் நம்முடைய வழிகளை பார்த்து நம்மை ஆசீர்வதிக்கிறவர், நம்மை விடுதலையாக்குகிறவர், நம்மை சுகப்படுத்துகிறவர், குணமாக்குகிறவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால், கர்த்தருடைய கரம் நமக்கு நன்மையாக மாற வேண்டும் என்றால், கர்த்தருடைய வழிகளிலே நாம் நடக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து கூறினார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்றார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வழி இயேசு கிறிஸ்துவாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும் போது, அவருடைய ஆடுகளாய் வாழும்போது, அவருடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்கும் போது கர்த்தர் நம்மை குணமாக்குவார். இயேசு கிறிஸ்து நம்மை சுகப்படுத்துகிறவர், நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து நம்மை விடுதலையாக்கி ஆசீர்வதிக்கிறவர். ஹல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் வியாதியிலே கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கலாம். கர்த்தர் உங்களை சுகமாக்க வல்லமை உள்ளவர். அவர் அவருடைய தழும்புகளாலே உங்களை சுகமாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை குணமாக்குவார். நீங்கள் அவருடைய வழிகளிலே நடக்கும் போது, ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழும்போது, ஹல்லேலூயா, அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களுக்கும் அவர்களிலே துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை நடத்துகிற தேவன். ஒவ்வொரு நாளும் நம்மை போஷிக்கிறவர், நம்மை உடுத்துவிக்கிறவர், நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர், புல்லுள்ள இடங்களிலே நம்மை நடத்துகிறவர், தண்ணீர் அண்டையிலே நம்மை நடத்துகிற தேவன். அவர் நம்மை நடத்தும் போது எந்த குறையும் வராது. ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மை குறைவிடாது.
பிரியமானவர்களே, ஒரு நன்மை நம்முடைய வாழ்க்கையிலே குறைவு விடாமல் கர்த்தர் நடத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே அந்தந்த காலத்திலே எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து நடத்துகிற தேவன். அவர் அவருடைய பிள்ளைகளை நடத்துகிறவர். ஆமேன், ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை நடத்தி கொண்டு இருக்கிறார். அந்த அன்பை எண்ணி ஒவ்வொரு நாளும் அவருக்கு நாம் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவர்களுக்கும் அவர்களிலே துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பிரியமானவர்களே, துக்கப்படுகிறவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவே ஆறுதல். அவரே சமாதானத்தை கொடுக்கிறவர். அவரே நம்மோடு கூட இருந்து நம்மை ஆறுதல் படுத்துகிற தேவன். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று. பிரியமானவர்களே, வருத்தத்தோடு, கஷ்டத்தோடு, பிரச்சனையோடு நீங்கள் இருக்கலாம். பாரத்தை சுமந்து கொண்டு இருதயத்திலே நிம்மதி இல்லாமல், சமாதானம் இல்லாமல், துன்பத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். நீங்கள் இயேசு கிறிஸ்துவிடம் செல்லும் போது அவர் உங்களை ஆறுதல் படுத்துவார். ஹல்லேலூயா. உலக மனிதர்களிடம் நாம் நம்முடைய பிரச்சனைகளை கூறினோம் என்றால் எந்த ஒரு ஆறுதலும் கிடைக்காது. ஆனால் இயேசு கிறிஸ்துவிடம் செல்வோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுப்பார். நம்மை அவர் ஆறுதல் படுத்துகிற தேவன். ஹல்லேலூயா. அவரே நமக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிறவர். பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்கள் இன்றைக்கு துக்கத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். துக்கப்படுகிற உங்களுக்கு இயேசு கிறிஸ்து ஆறுதலை கொடுப்பார். அவருடைய சமூகத்தை நாடும் போது, அவரை தேடும் போது, அவரை துதிக்கும் போது, அவருடைய நாமத்தை உயர்த்தும் போது, அவருடைய வார்த்தைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு ஆறுதலை கொடுப்பார். ஹல்லேலூயா. உங்களுடைய வழிகளை பார்த்து உங்களை குணமாக்குவார், உங்களை சுகப்படுத்துவார். ஒவ்வொரு நாளும் உங்களை நடத்துவார், திரும்பவும் உங்களை கட்டுவார், தூக்கி எடுப்பார். துக்கப்படுகிற உங்களுக்கு அவர் ஆறுதலை கொடுப்பார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வோம். கர்த்தருடைய பரிசுத்த வழியிலே நடப்போம். நேர்மையாய் வாழ்வோம், உண்மையாய் வாழ்வோம். கர்த்தர் நம்மை நடத்துவார், நமக்கு ஆறுதல் கொடுப்பார், நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட உடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்லவரே மே துதிக்கிறோம், வல்லவரே மே துதிக்கிறோம், மகிமையுள்ளவரே மே துதிக்கிறோம். நேற்று மீண்டும் மீண்டும் மாறாத எங்கள் அன்பு நேசரே மே துதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொண்டீரே, அதற்காக ஸ்தோத்திரம். பிரயாணங்களிலே போகும்போதும் வரும்போதும் எல்லா ஆபத்துக்கும் விலகி எங்களை பாதுகாத்தீரே, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். இப்பொழுது யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் பாதுகாத்துக் கொள்வீராக, ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் செய்கின்ற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்கப்பா. கையின் பிரயாசங்களை பெருக பண்ணுங்க, வர்த்திக்க பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்லாத செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ, வட்டிக்குன்னு சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் வேலை இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ பிள்ளைகள் படிப்புக்கேற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்கப்பா. உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். என் தேவன் தடைகளை நீக்குகிறவர். பிள்ளைகள் வாழ்க்கையில எல்லா தடைகளையும் நீக்கி ஆசீர்வதிங்க. எந்தெந்த குடும்பங்களில் எல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக பல மாதங்களாக கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிக்கிறார்களோ என் தேவன் அந்த பிள்ளைகளை தொடுவீராக. என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கர்ப்பத்தின் கனி மால் கிடைக்கும் பலன் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. தடைகளை நீக்கி பிள்ளைகளை ஆசீர்வதித்து மற்றவர்களுக்கு முன்பாக உயர்த்துங்க, தலை நிமிரச் செய்யுங்க. நம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களில் எல்லாம் திக்கற்ற பிள்ளைகளாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையிலே யாருமே இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ என் தேவன் பிள்ளைகளுக்கு மனம் இறங்குங்க. என் தேவன் பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்கப்பா. என் தேவன் ஆசீர்வதிங்க. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நிறைய சகாயர் உதவி செய்யுங்க. என் தேவனுடைய கரம் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கட்டும். கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோட பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பத்தை சந்திங்க. குடும்பத்துக்குள்ளே பிரச்சனைகளையும் பிரிவினைகளையும் கொண்டு வருகிற பொல்லாத சத்துருவின் கிரிகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வெளியேறட்டும். என் தேவன் சமாதானத்தினால் நிரப்புங்க. சிலுவையில் சிந்திய ரத்தத்தினாலே எங்களுக்கு சமாதானத்தை உண்டாக்கிய தேவன் ஒவ்வொரு குடும்பத்திலும் தெய்வீக சமாதான ஆளுகை செய்யட்டும். நன்மையினால் நிரப்புங்கப்பா. கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த இரவு நேரத்துல யாரெல்லாம் விளைவினத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு, கண்ணீரோடு வாழ்கிறார்களோ என் தேவன் பிள்ளைகளை தொடுவீராக. சுகமாக்கு கரம் பிள்ளைகளை இப்பொழுதே தொட்டு சுகமாக்கட்டும், விடுதலையாக்கட்டும். பலவீனத்திலே பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும் அப்பா. பிசாசின் கிரிகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரனாக வெளிப்பட்டவரே உண்மை அழைக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, குணமாக்குங்க, பலனை கொடுங்கப்பா. நன்மையினால் நிரப்புங்க. கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம்.
இந்த இரவு நேரத்துல இன்பமான நித்திரை கொடுங்க. நல்ல சொப்பன தரிசனங்களோடு எங்களோடு பேசுங்க. அதிகாலையில் எழுந்து சமூகத்திலே காத்திருக்க புது கிருபையில பெற்றுக்குள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். சத்துரு கொண்டு இருக்கிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள் எல்லாவற்றிற்கும் விலைக்கு எங்களை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. இப்படியே கரங்களில அர்ப்பணிக்கிறோம். இப்படியே ஆளுகைக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களுக்கு பாதுகாப்பு, நீர் எங்களுக்கு அடைக்கலும், நீர் எங்களுக்கு கோட்டையுமா இருக்கிறீர். இப்படியே சமூகத்திலே தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எல்லாம் துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.